ஹலோ ஆல், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட மசாலா பிரியாத கிறிஸ்பியான காளான் சில்லி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் காளானுக்கான அளவு சொல்கிறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. காஷ்மீரி சில்லி போடுறதுனால அதுவே ஓரளவு கலர் கொடுக்கும். இதோட அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் பெப்பர், ஒரு லெமனில் பாதி எடுத்திருக்கேன். அந்த பாதியை பிழிஞ்சிக்கலாம். இதோட அரை ஸ்பூன் உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ண வராது. அதனால் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்துக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளான் சில்லிக்கு எப்போவுமே இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணும்போது கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா காளான் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது காளான் நல்லா தண்ணி விடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எவ்வளோ திக்காக மசாலா கலந்து எடுத்துருக்கேன்னு. இதோட காளான் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம பாக்ஸில் வாங்குவோம்ல, அதில் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதை பாருங்கள், கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவுமே காளான் சில்லி போடும்போது சிக்கன் மாதிரி இல்லை காலிஃப்ளவர் மாதிரி மேரினேட் பண்ணி வச்சு போட முடியாது. ஏன்னா டைம் ஆக ஆக காளான் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அதனால் உடனே மசாலா மிக்ஸ் பண்ணி உடனே செய்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுமே நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சைடில் நான் எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். காளான் சில்லிக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிக்கக்கூடாது. ஏன்னா காளான் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காளானை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். காளான் போட்டதும் உடனே கிளறி விடக்கூடாது. 1 நிமிஷம் கழித்து லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் கிளறிட்டே இருந்தால் மசாலா பிரிய ஆரம்பிச்சிரும். இந்த காளான் ஃப்ரை பண்ணி எடுக்க எனக்கு கரெக்டாக 3 நிமிஷம் ஆச்சு. காளான் பாருங்கள், நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. நீங்கள் எண்ணெயை பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட எண்ணெயில் மசாலாவே இல்லை. அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.